ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் கரண்ட் அஃபைர்ஸ். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் பூஸ்டிங் ஆன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 100 கொஷின் வந்து நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் வரும். ஜூன் 3rd வீக்கான கரண்ட் அஃபைர்ஸ் இது. ஆல்ரெடி 2 வீக்கான கரண்ட் அஃபைர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஜூன் கரண்ட் அஃபைர்ஸ் அப்படின்னு இருக்கு நம்ம சேனலில். ஸோ பார்க்காதவங்க வந்து சேனலை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. அண்ட் வந்து இது ஷார்ட் நோட்ஸை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஷார்ட் நோட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க வீடியோவை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மீனாட்சி சுந்தரம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம வந்து பார்த்துருப்போம் நியூஸ்லலாம். ஸோ அவர் வந்து வீர தீர செயல் புரிஞ்சு தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு இருப்பார். அதனால் அவருக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி பார்க்கலாம். அது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7/5/2022 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அதுக்கு அடுத்து அது எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது 2022 பண்ணியிருக்காங்க. இதே வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா அதே வருஷம் 2022 15/9, அதாச்சும் அண்ணா பிறந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த 15/9/2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இடம் அப்படின்னா மதுரையில். அந்த திட்ட விரிவாக்கம் சொல்லிட்டு அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க 2025. நாள் வந்து பார்த்துக்கோங்க 26/8. நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கான சீஃப் கெஸ்ட் வந்து யார் இருந்திருப்பாங்க, பகவந்த் சிங் மான் அப்படின்றவர். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பார். ஸோ பஞ்சாப் சிஎம் தான் இவர். இது வந்து போன கவர்மெண்ட்டு. இதே புது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/9/2026 பெரியார் பிறந்த நாள் அப்போ. அதை வந்து நியூ கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1920 தான் இந்த மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை 1000 விளக்கு. நீதி கட்சி வந்து அந்த டைமில் இருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட் டேட் வேணும் அப்படின்னா 17 நவம்பர் 1920 முதலாக அங்கே தான் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து காமராஜர் வந்திருப்பாங்க. அவங்க 1956ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸில் மட்டும். இதே தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1962ஆம் ஆண்டு ஜூலை 1, 1982 சத்துணவு திட்டம் அப்படின்ற ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி அதே திட்டத்தை தான் எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 1, 1982. அடுத்து செகண்டு, பகையாப்பட்டுக்கு புவிசார் குறியீடு எப்போ வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு எந்த மாநிலமுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் அப்படின்ற ஒரு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு. அது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 15, 2003. முதல் ஜிஐ டேக் வழங்கப்பட்ட பொருள் எது அப்படின்னா டார்ஜிலிங் டீ. ஸோ டீக்கு தான் ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, அதிக ஜிஐ டேக் வழங்கப்பட்ட பொருட்கள் எந்த மாநிலம் பெற்றுள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ யூபி தான் அதிகமாக, அந்த யூபியில் இருக்க பொருட்களுக்கு தான் அதிகமாக ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அசாமில் பிஹு பெப்பா பா சில்பா ரைமிங்காக இருக்குது பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே அசாம் தான். பிஹு பெப்பான்றது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பா சில்பா அப்படின்றது பேம்பு ப்ராடக்ட், மூங்கில் பொருள். அதுக்காக அசாமுக்கு ஜிஐ டேக் வந்து வழங்கியிருக்காங்க இந்த 2 பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் பஹாய் சில்க்கு, துச்சாய் சில்க்கு, முண்டா ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஐ டேக் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து மார்க் பூஸ்டிங். ஓகேங்களா? இந்த கொஷின்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஃப்ரான்ஸு. தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் விருது வந்து நரேந்திர மோடிக்கு வழங்கியிருப்பாங்க வெளிநாட்டில். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா நாடு. இந்தியா சேர் ஆஃப் ஏஐ அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை எந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்லோவாக்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் தான் இப்படி ஒரு இந்தியா சேர் ஆஃப் ஏஐ அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பெருமை வாய்ந்தது விஷயம்.
நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் உலகின் முதல் ட்ரில்லியன் அதிபர் யார் அப்படின்னா எலான் மஸ்க். 5th கொஸ்டின் கும்கும் மோஹட் அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வில்வித்தை அப்படின்றது. உலக வில்வித்தை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றதா துருக்கியில் நடைபெற்றிருக்கும். இவர் கூடவே வந்து தீரஜ் பொம்மாடிவா அப்படின்றவரும் வந்து இந்த வில்வித்தையில் வின் பண்ணியிருக்காரு. 6th கொஸ்டின் வீட்டு பணியாளர் தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 16. 7th கொஸ்டின் முக்கிய திட்டங்களில் ஸ்ரேயஸ் ஸ்கீம் அப்படின்ற திட்டம் எதுக்கு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஃபார் யங் அச்சீவர்ஸ். ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து எந்த துறையின் கீழே வரும் அப்படின்னா சமூக நீதித்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஜூன் 17 கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளவு அப்படின்னா 13.18 லட்சம் கோடி. ஸோ 13.18 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் வந்து இருக்குது. இதே தனிநபர் கடன் இப்போ உங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க உங்கள் மேலே என் மேலே இப்போலாம் தனிநபர் கடனாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,28,934 ரூபாய். செகண்ட் கொஸ்டின் காலை உணவு மற்றும் பால் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியது அப்படின்னா தெலுங்கானா. ஆல்ரெடி நிறைய வந்து காலை உணவு திட்டத்தை வந்து நிறைய மாநிலம் வந்து தொடங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்மளும் வந்து ஆல்ரெடி தொடங்கியாச்சு இல்லையா தமிழ்நாட்டிலையும். இப்போ தெலுங்கானா வந்து ரீசெண்டாக தொடங்கியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் இந்திய அஞ்சல் துறையின் முதல் ட்ரோன் வழி அஞ்சல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா இமாச்சல் பிரதேசத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இப்போது இதை மாதிரி அஞ்சல் துறைன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பீட் போஸ்ட் எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. 1986 உங்களுக்கு தெரிஞ்ச வருஷங்கள் வந்து இருக்கும் இல்லையா, நிறைய வருஷம் நம்ம படிச்சிருப்போம். ஜிகே ரிலேட்டடு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு, அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். தேசிய கல்விக் கொள்கை 1986 உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்து 1986 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வகையில் ஸ்பீடு போஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொன்னேன். உலக அஞ்சல் தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 9. தேசிய அஞ்சல் தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 10. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் அஞ்சல் துறை அப்போவே வந்து உருவாக்கியிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லி சுல்தான்களில் வருவார் இல்லையா, அதில் அவர் 1296 வந்து உருவாக்கியிருக்காரு அஞ்சல் துறையை. இதே வந்து ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் பீரியடில் ராபர்ட் கிளைவ் வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து அஞ்சல் துறையை ப்ராப்பராக யார் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா டல்ஹவுசி பிரபு தான் வந்து நமக்கு உருவாக்கி தந்திருப்பார். 4th கொஸ்டின் பார்க்கலாம். கிசவ் அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டு உள்ளது அப்படின்னா டன்ஸ் அப்படின்ற ஒரு நதியின் மேலே. டன்ஸ் அப்படின்றது வந்து யமுனா நதியினுடைய கிளை நதி. எந்த இரு மாநிலங்களுக்கிடையே அப்படின்னா உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம். 5th கொஸ்டின் 52வது G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஃப்ரான்ஸில் எவியான்ஸ் லெஸ் பெயின்ஸ் அப்படின்ற இடத்துல. G7 மாநாடு அப்படின்ற G7 அப்படின்ற ஒரு இது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1975ஆம் ஆண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். ஜூஸ் அப்படின்ற இதில் ஜேனா ஜப்பான், யூனா USA, ஐனா இட்டாலி, சீனா கனடா, ஈனா இங்கிலாந்து. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது இல்லையா, ஜீனா ஜெர்மனி, எஃப்னா ஃப்ரான்ஸு. இதை வச்சு நம்ம G7 நாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது க்ளூக்காக. அடுத்த ஆண்டு வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னா G7 மாநாடு அமெரிக்காவில் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஃப்ரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் ஸ்லோவாக்கியாவின் உயரிய குடிமகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஒயிட் டபுள் கிராஸ் விருது அப்படின்றத ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்தோம். 7th கொஸ்டின் உலக பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 17. அதே மாதிரி முதலை தினம் எப்போன்னு கேட்டாலும் ஜூன் 17. முக்கிய திட்டங்கள் பார்க்குறோம். பிரவாசி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 2017 ஜனவரி 9, 2017. வெளியுறவுத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இவங்க ரெண்டு துறையும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கௌஷல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கில் அப்படின்ற அர்த்தம் வருது. பிரவேசி அப்படின்னா வெளியூர். ஸோ வெளியூரில் இப்போ போய் அங்கே ஏதாச்சும் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மொழி கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்றதுக்கான திறனை வந்து வளர்க்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பிரவேசி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற திட்டம். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஜூன் 18 கரண்ட் அஃபேர்ஸ் 2026க்கானது. ஸோ இது எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்தியாவின் 130வது யூனிகார்ன் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சர்வம் AI அப்படின்றது தான் 130வது யூனிகார்ன் நிறுவனம். அதாச்சு இந்த
யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு $1 பில்லியன் மதிப்புடைய ஒரு பிரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து யூனிகார்ன் கம்பெனி அப்படின்றத வகைப்படுத்துகிறாங்க. இது யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பை 2 வகையாக பிரிக்கிறாங்க. கேசல்ஸஸ் சீட்டா அப்படின்ட்டு. கேசல்ஸ்னால் 3 வருஷத்துக்குள்ளே அந்த $1 பில்லியன் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா கேசல்ஸ் அப்படின்றாங்க. இதே 5 இயர்ஸில் இருக்குது அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அது வந்து சீட்டா அப்படின்றத குறிக்கிறாங்க. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுல முதல் நாடு வந்து யார் இருக்காங்க அதிகமாக இது பண்ணுறதுல அமெரிக்கா, செகண்டு சீனா இருக்காங்க, தேர்டு வந்து நம்ம இருக்கோம் இந்தியா. இந்தியாவில் அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனி அதாச்சும் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் எங்கே இருக்குது, எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கிட்டத்தட்ட 130 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்குது. ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்றது எது சொல்கிறோம் அப்படின்னா பெங்களூரு தான் சொல்லுவோம். ஸ்டார்ட் அப் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழில் புத்தாக்க நிறுவனம். யூனிகார்ன் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா ஏலியன் லீ அவர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எந்த நாள் தொடங்கப்பட்டது? 16 ஜனவரி 2016. இது நம்ம ஜிகே அதாச்சும் எக்கனாமிக்ஸ் புக்கில் 10th எக்கனாமிக்ஸில் 5th லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்றது எப்போ இதுனா ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 5 ஏப்ரல் 2016. இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். உமன் அதாச்சும் ஸ்டாண்ட் அப் இந்தியானா என்ன அப்படின்னு பார்ப்போம். உமன் மற்றும் எஸ்சி எஸ்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து லோன் வாங்கக்கூடியதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா. அவங்களே வந்து தனியாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து ஸ்டாண்ட் அப். கிட்டத்தட்ட 10 லேக்லேருந்து 1 crore வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறதுக்காக. அது வந்து க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் இந்த லோன் வந்து வழங்கப்படுமா. க்ரீன்ஃபீல்டுனா என்ன அப்படின்னா புதிய தொழில் தொடங்குறது க்ரீன்ஃபீல்டுன்றாங்க. ப்ரௌன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நிறுவனம் இருக்கும், அதை வந்து நீங்கள் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி அகெயின் அதுலேருந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ப்ரௌன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ் அது அப்படின்றத குறிக்கிறாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், மொத்த விற்பனை விலை குறியீட்டின் புதிய அடிப்படை ஆண்டு எது அப்படின்னா 2022லேருந்து 2023. இந்த அடிப்படை ஆண்டை வச்சு தான் விற்பனை விலையை வந்து கணக்கிடுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு, DPIIP. இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தொழிற்சாலைகள் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை தான் வந்து நம்ம DPIIP அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க? மந்த்லி ஒன்ஸ், மாதத்துக்கு ஒரு முறை வந்து மொத்த விற்பனை விலை குறியீடை வந்து வெளியிடுறாங்க. பணவீக்கத்தை கணக்கிடுறதுக்கு இது வந்து உதவுது. எதுக்காக இந்த மொத்த விற்பனை விலை குறியீடு நம்ம இது கணக்கிடுறோம் அப்படின்னா பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷனை வந்து கணக்கிடுறதுக்காக உதவுது. அடுத்து இதே மாதிரி WPI மாதிரியே PPI அப்படின்றது ஒன்று இருக்குது, ப்ரொடியூசர் பர்ச்சேஸ் இண்டெக்ஸு. பொருட்கள் மட்டுமே தான் வந்து இந்த ரெண்டுத்துலேயுமே கணக்கிடுவாங்க, கூட்ஸ் மட்டும்தான், சர்வீசஸ் வந்து கணக்கிட மாட்டாங்க அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் போகலாம். இந்தியாவின் முதல் அணு பொறியியல் வடிவமைப்பு மையம் எந்த நிறுவனத்தினால் அமைக்கப்படும் அப்படின்னா IIT ஹைதராபாத். ஸோ IIT அப்படின்றது எந்த கமிட்டி மூலமாக வந்து IIT உருவாயிருக்கும் அப்படின்னா சர்க்கார் கமிட்டி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து IIT அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முதல் அணு பொறியியல் வடிவமைப்பு மையத்தை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா கோடென், CODENE, கோடென் அப்படின்றாங்க. முதல் IIT வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காரக்பூரில் தான் வந்து காரக்பூர் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க. மொத்தம் நம்ம இந்தியாவில் எத்தனை IIT உள்ளது அப்படின்னா 23 IIT உள்ளது. ஆளுநர் சிறப்புரை பார்க்கலாம். ஆளுநரை பற்றி அவர் வந்து சிறப்புரை வழங்குறதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 176ல் 1. உடனே கான்ஸ்டியூஷன் போயிட்டு நம்ம. ஸோ 2 முறை வந்து ஆளுநர் வந்து சிறப்புரை வழங்குவார். எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு புது அரசு அமையும் போது ஒரு டைமும், அதே மாதிரி புதிய ஆண்டு தொடங்குற டைம்லேயும் ஆளுநர் வந்து சிறப்புரை வழங்குறாரு. 4th கொஸ்டின், தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சைபல் சட்டோபாத்யாய் அவர் தான் தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் தலைவர். அமைப்பு வந்து 2005ஆம் ஆண்டு வந்து இந்த அமைப்பு வந்து தொடங்கியிருக்கும். அடுத்து இந்தியாவின் CAG ஸ்டாட்டிக் டேட்டாஸ் பார்க்கலாம். இந்தியாவின் CAG யார் அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி. இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா வெங்கட் ரமணி. இந்தியாவின் இஸ்ரோவினுடைய சேர்மன் இருக்கார், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V. நாராயணன். 5th கொஸ்டின், ஆர்டிஸ்டிக் பெருமை தினம் ஆர்டிஸ்டிக் ப்ரைட் டே எப்போ அப்படின்னா ஜூன் 18. சர்வதேச சுற்றுலா தினம் எப்போனாலும் ஜூன் 18 தான். சுற்றுலா தினம் அப்படின்னும் போது பிக்னிக் டே அதுதான் வந்து சுற்றுலா தினம் ஜூன் 18. இதே வேர்ல்டு டூரிசம் டே எப்போன்னா செப்டம்பர் 27.
முக்கிய திட்டங்கள் வந்து பார்ப்போம். நகர்வன் யோஜனா. நகர்வன் யோஜனா இந்த பேர்லயே நமக்கு தெரியுது. நகரங்களை கிரீனா வனங்களாக மாற்றும் திட்டம் தான் இந்த நகர்வன் யோஜனா. ஜூன் 5 2020 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஜூன் 5ன்னொன்னே நம்மளுக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல வரக்கூடிய ஒரு டே வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ அந்த தினத்துல தான் 2020ஆம் ஆண்டு வந்து இந்த அர்பன் கிரீன் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நகரங்களில் மரம் நடுதல் பற்றிய திட்டம் தான் இந்த நகர்வன் யோஜனா திட்டம். அடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போ அப்படின்னா 1951. இந்து விதவை மறுமண சட்டம் எப்போ அப்படின்னா 1956. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1856. நம்ம எல்லாம் 1900 ஞாபகம் வச்சிருப்போம், அப்படி கிடையாது. 1856. வரதட்சணை தடை சட்டம் 1961. அநாகரிகமாக சித்தரித்தல் எதிரான சட்டம் 1986. இப்போ கூட நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1986. எதுக்கு பார்த்தோம்? ஸ்பீட் போஸ்ட் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மாக தெரியல, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜூன் 19, 2026க்கான கரண்ட் அஃபைர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வர்த்தக முத்திரையை பெற்ற முதல் கோவில் எது? பூரி ஜெகநாதர் கோவில், ஒடிசா. இது வந்து வேர்ட்ஸ் என்னன்னா, ஒரு ட்ரேட்மார்க், அந்த கோயிலுக்காக ஒரு ட்ரேட்மார்க், இது வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட்டிட பாபனா, அனந்த வஜ்ரா, இதெல்லாம் வந்து வார்த்தைகள் அந்த கோயிலுக்கானது. அதே மாதிரி நீலச்சக்கரா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நீலச்சக்கரா. இந்த லோகோவை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட்மார்க் வாங்கினது பூரி ஜெகநாதர் கோவில் தான். இது எங்கே இருக்குன்னா ஒடிசா. வர்த்தக முத்திரை ட்ரேட்மார்க் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1999. இதுக்கான ரூல்ஸ் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2017 தான் இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின், கட்டிடக்கலையினுடைய பெயர் என்ன அப்படின்னா கலிங்கா. கிபி 12ஆம் நூற்றாண்டில் வந்து அனந்தவர்மா சோட்கங்கா தேவா அவர் தான் வந்து கட்டியிருக்காரு. கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதி சங்கராச்சாரியா என்ன சொல்லியிருப்பாருன்னா சார்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்தம் அப்படின்னா என்னென்னா, சார்னா 4. ஸோ 4 கோயில்கள் என்னென்ன அப்படின்னா, வடக்கில் பத்ரிநாத் உத்தரகாண்டில் இருக்குது. பத்ரிநாத்ன்றது உத்தரகாண்டில் இருக்குது. இதே தெற்கு சைடு பார்த்தோம் அப்படின்னா 4 திசையில் அந்த சார்தம் அப்படின்றது. தெற்கு சைடில் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம். இதே மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்க துவாரகா கோவில். இதே அடுத்து கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் கோவில், ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில். இவர் தான் வந்து சார்தம் அப்படின்ட்டு வந்து இதை சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியா. ஃபோர்த் கொஸ்டின், NDBயில் இணைந்த முதல் மத்திய ஆசிய நாடு எதுனா உஸ்பெஸ்கிஸ்தான். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் தான் வந்து NDBயின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2015ஆம் ஆண்டு வந்து இந்த பேங்க் வந்து தொடங்கியிருப்பாங்க. NDBயில் 10வது நாடாக எது வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னா உஸ்பெஸ்கிஸ்தான் அப்படின்றது. இதே மத்திய ஆசியாவிலே முதல் நாடு அப்படின்னா உஸ்பெஸ்கிஸ்தான். ஃபிஃப்த் கொஸ்டின், 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை எந்த நாடு தடை செய்துள்ளது அப்படின்னா UAE, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸு. முதல் நாடு எது அப்படி தடை பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து பல நாடுகள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக UAE வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் பீச் பிளாக் விமானப்படை பயிற்சி எந்த நாட்டில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியா நாடு. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவுடன் இணைந்து த்ரிஷ்ணா செயற்கைக்கோளை ஏவ உள்ள நாடு எது அப்படின்னா பிரான்ஸு. பூமியை ஆய்வு செய்ய ஏவுதலுக்கான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த த்ரிஷா கிடையாது, த்ரிஷ்ணா அப்படின்ற செயற்கைக்கோள். செவன்த் கொஸ்டின், மகளிர் T20 சர்வதேச போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் யார் அப்படின்னா தீப்தி சர்மா அண்ட் ஜுலான் கோஸ்வாமி. இவங்க 2 பேருமே வரும். ஆனால் இப்போ அப்கமிங்கில் தீப்தி சர்மா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ எய்த் கொஸ்டின், தேசிய வாசிப்பு தினம் எப்போது? ஜூன் 19. இது வந்து எதுக்காக சொல்கிறாங்க? கேரள நூலக இயக்கத்தின் தந்தை அவருடைய இறந்த நாளை தான் வந்து PM பணிக்கர் அவர்களுடைய இறந்த தினத்தை தான், நினைவு நாளை தான் வந்து தேசிய வாசிப்பு தினமாக வந்து அனுசரிக்கிறோம் ஜூன் 19. அதே மாதிரி நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா SR ரங்கநாதன். அவருடைய பிறந்த நாளை தான், அதாச்சும் ஆகஸ்ட் 9 அப்படின்னு நம்ம புக்கில் வந்து தமிழ் புக்கிலலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ GK அந்த இதில் கூகுள்லாம் செக் பண்ணும்போது ஆகஸ்ட் 12 இருக்குது. ஸோ 2 டேட்டாவில் எது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கோ அது நம்ம போட்டுப்போம். 9th கொஸ்டின், SR ரங்கநாதன் அவருடைய பிறந்த நாள் தான் இந்த நூலகவியலின் தந்தை அவருன்னு அழைக்கிறோம். ஸோ அவருடைய பிறந்த நாளை தான் வந்து நம்ம நூலக தினமாக கொண்டாடுறோம். 9th கொஸ்டின், அறிவால் சிக்கல் செல் விழிப்புணர்வு தினம் எப்போதுன்னா ஜூன் 19, 2047க்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு
இது வந்து நம்ம இந்தியா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. முக்கிய திட்டங்கள் பார்க்குறோம். பிஎம் கிசான் சம்பதா யோஜனா. அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2017. உணவு பதப்படுத்துதலுக்கான ஒரு அமைச்சகம். உணவு பதப்படுத்தல் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் சம்பதா யோஜனா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு 525 மக்களவை தொகுதிகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 545 என்று உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 31வது சட்ட திருத்தம் 1973ஆம் ஆண்டு. அதுதான் வந்து இந்த 545 வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ஜூன் 20, 21, 22 இந்த 3 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே இதில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டுக்கானது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா எப்போது நக்சல் பாதிப்பு இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 31 மார்ச் 2026. நக்சல் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா நக்சல்பாரி அப்படின்ற ஊர் வந்து மேற்கு வங்கத்தில் இருக்குது. அது வந்து 1967 விவசாயிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்களுக்கு இடையான ஒரு பிரச்சனையில் விவசாயிகள் அந்த ஜமீன்தார்களை போட்டு தாக்கி அழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உருவானது தான் இந்த நக்சல் அப்படின்ற ஒரு இடம். நக்சல் பாரி அப்படின்ற இடத்துல உருவானதுனால அந்த விவசாயிகள் பேர் வந்து நக்சல் அப்படின்ற பேராக வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இயக்கத்துக்கு மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் உருவாக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னா 2004 வந்து உருவாயிருக்கும். இது மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட்ன்றது வேற, அதாவது நக்சல் மாதிரியே இருக்கக்கூடிய வேற இயக்கம். அது வந்து 2004 உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த நக்சலை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு பல ஆப்ரேஷனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அது என்னென்ன ஆப்ரேஷன், எந்த ஆண்டுன்றது நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆப்ரேஷன் ஆக்டோபஸ், ஆப்ரேஷன் தண்டர்ஸ்டாம் அப்படின்றது வந்து 2022. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது எப்போம்னா 2025. இப்போ ரீசெண்டாக 26 ஆப்ரேஷன் பீம்பர்க் அப்படின்றது நக்சல் ஒழிப்பதற்கான ஒரு கொள்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்தியா டார்கெட்ஸில் என்னென்ன காசநோய் ஒழிப்புக்கு எந்த ஆண்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க? 2025க்குள்ளே காசநோய் ஒழிக்கணும் அப்படின்றது. மலேரியா வந்து 2030க்குள்ளே, யானைக்கால் நோயும் 2030க்குள்ளே. யானைக்கால் நோய்க்கு என்ன பேர் சொல்லுவோம்? லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியோசிஸ். அதுவும் 2030க்குள்ளே இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் நமோ நகரங்கள், நமோ சிட்டிஸ் எங்கே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 4 நகரங்களில். நமோ அப்படின்னா நரேந்திர மோடி அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் வருது. என்சிஆர் அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்றத டெல்லியை வந்து நம்ம குறிக்கிறோம். ஸோ அங்கே வந்து பிளான்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2041க்குள்ளே ஒரு பிளான் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. தேர்டு கொஸ்டின், சமீபத்தில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தடை செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லடாக்கு. ஸோ ரூபாய் 10,000 ஃபைனு. நம்ம அங்கே போயிட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னா 10,000 ஃபைனு லடாக்கில். இதே நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பேன் பண்ணாங்க? 2019 வந்து நம்ம பேன் பண்ணிட்டோம். எடப்பாடி அவங்க இருந்த பீரியடில், எடப்பாடி பழனிசாமி இருந்த பீரியடில். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், வடகிழக்கு பிராந்தியத்தின் மிகப்பெரிய இயற்கை மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலை எங்கே அமைக்கப்பட்டுள்ளது, எங்கே திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா மேகாலயாவில். மேகாலயா அப்படின்னும் போது அங்கே யார் வந்து இருக்காங்க, எந்த பார்ட்டி கட்சி இருக்காங்க அப்படின்னா என்பிபி, நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி. அதுதான் வந்து தேசிய மக்கள் கட்சி. இந்த தேசிய மக்கள் கட்சி எந்த ஆண்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டு. அது யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா PA சங்மா. அவங்க தான் வந்து ஃபவுண்டரு. அவர் வந்து இப்போ லீடராக இருக்கிறது யார் அப்படின்னா அவருடைய மகன் காம்ராட் சங்மா. அவர் தான் இப்போ சிஎம்மாக இருப்பார், சீஃப் மினிஸ்டர் மேகாலயாவில். சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் தான் இந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய சின்னம். ஃபிஃப்த் கொஸ்டின், கான்குவெஸ்ட் பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னா மங்கோலியா. சிக்ஸ்த் கொஸ்டின், சர்வதேச கடல் சட்டத்திற்கான தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பீமல் பட்டேல். இவர் வந்து டென்யூர் வந்து 9 வருஷம் அவங்க வந்து இது பண்ணணும். கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹாம்பர்க், ஜெர்மனியில் வந்து இந்த கோர்ட் வந்து இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இது பண்ணோம். இவர் வந்து ஒரு இந்தியர் தான். நிதி நடவடிக்கை பணக்குழு துணைத் தலைவர் யாராக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவேக் அகர்வால். அதாச்சும் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதுக்கான தலைவர் தான் வந்து விவேக் அகர்வால். 1989ஆம் ஆண்டு இது வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு இது ஃபோர்ஸு. இது வந்து யார் உருவாக்கியிருக்காங்க? G7 நாடுகள் இருக்காங்க, அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில், பாரிஸில். 8th கொஸ்டின், வூல்ஃப் பிரைஸ் வாங்கி முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஜெயனேந்திர ஜெயின்.
ஃபிசிக்ஸ்க்காக இயற்பியலுக்காக இந்த உல்ஃப் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. முதல் இந்தியர்ன்றதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 9th கொஸ்டின் ஆற்றல் மாற்ற குறியீடு 2026 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா 70. அதாச்சும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அவங்க தான் வந்து உலக பொருளாதார நிறுவனம் தான் வெளியிடுறாங்க இந்த குறியீடு. 70வது இடம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கோர் என்னன்னு கேட்டாங்கன்னா 54.9. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன் கண்ட்ரி இருக்காங்க. செகண்டில் ஃபின்லாந்து, தேர்டில் டென்மார்க் இருக்காங்க. லாஸ்ட் யார் அப்படின்னா காங்கோ, ஆஃப்ரிக்கா. அதுதான் 120வது இடம். லாஸ்ட் பிளேஸில் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய காங்கோ அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்கு, நாடு இருக்கு. 10th கொஸ்டின் FIH மகளிர் ஹாக்கி போட்டி வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா தான். நியூசிலாந்துக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. எங்கே நடந்திருக்குன்னா நியூசிலாண்டில் தான். 11th கொஸ்டின் உலக அகதிகள் தினம் எப்போதுன்னா ஜூன் 20. சர்வதேச யோகா தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 21. எப்போத்திலிருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? 2015ஆம் ஆண்டுலேருந்து. ஏன் பர்டிகுலராக ஜூன் 21ஆம் தேதி வந்து யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வட அரைக்கோளத்தில் நார்தன் ஹெமிஸ்பியரில் மிக நீண்ட நாளாக வந்து ஜூன் 21 தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த தினத்தை தான் யோகா தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். யோகா அப்படின்ற வார்த்தை யூஜ் யூஜ் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அப்படின்னா ஒற்றுமை, டு யூனிட், ஒருங்கிணைக்கிறது, ஒற்றுமையாக வருது. அதுதான் யோகாவினுடைய மீனிங். அப்புறம் பரிவேஷ் திட்டம், முக்கிய திட்டங்களை பரிவேஷ் அப்படின்ற போர்ட்டல் வந்து பார்க்குறோம். இந்த பரிவேஷ் அப்படின்ற போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ ஹப் தான் இது. இந்த போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்விரான்மெண்ட்டுக்கு, ஃபாரஸ்ட்டுக்கு, வைல்டு லைஃப்க்கு ஏதாச்சும் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு போர்ட்டல் மூலமாக நம்ம அந்த கிளியரன்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த தான் பரிவேஷ் திட்டம். ஸோ இதோட வந்து இந்த வீக் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 2 வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.